வணக்கம். லேத் கேரேஜின் கிராஸ் ஸ்லைட் மற்றும் ஹேண்ட் ஸ்லைடை டிஸ்மேண்டலிங், ஓவர்ஹாலிங் மற்றும் அசம்பிளிங் செய்வது குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை இப்போது பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். கிராஸ் சைடிலிருந்து காம்பவுண்ட் ரெஸ்டை டிஸ்மேண்டல் செய்தல், மெஷின் பெட்டிலிருந்து கேரேஜ் யூனிட்டை அகற்றுதல், ஃபங்க்ஷன்களுக்கு அசெம்பிள் மற்றும் டெஸ்ட் செய்தல், தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள், லேத் மெஷின், ஸ்பேனர்ஸ், டேப் ரெஞ்ச், ஆலன் கீ, கெரோசன், பனியன் cloth, lubricating oil, torque wrench, cleaning brush, safety goggles, gloves. லேத் மெஷினிலிருந்து லேத் கேரேஜை டிஸ்மேண்டில் செய்வதற்கு விபத்து ஏற்படுவதில் இருந்து தடுக்க பவர் சப்ளையை டர்ன் ஆஃப் செய்ய வேண்டும். பின்னர் டூல் போஸ்ட் லாக்கிங் ஹேண்டிலை தளர்த்தி காம்பவுண்ட் ஸ்லைடிலிருந்து டூல் போஸ்டை அகற்ற வேண்டும். ஃபீட் ஸ்க்ரூ ஹேண்டிலை அகற்றுவதற்கு முன்னர் ஹேண்டில் மற்றும் அதனை சுற்றியிருக்கும் பகுதிகளில் ஏதேனும் இடையூறு அல்லது டெப்ரி இருக்கிறதா என ஆய்வு செய்ய வேண்டும். பின்னர் காம்பவுண்ட் ஸ்லைடின் டவுன் டெயில்ஸிலிருந்து டாப் ஸ்லைடை ரிலீஸ் செய்வதற்கு அதன் ஃபீட் ஸ்க்ரூ ஹேண்டிலை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் செய்ய வேண்டும். இப்போது டாப் சைடு டவுன் டெயிலிலிருந்து ஜிப்பை வெளியேற்ற வேண்டும். காம்பவுண்ட் ஸ்லைடின் ஸ்விவல் பேசின் மீது பொருத்தப்பட்டிருக்கும் டி போல்ட்களில் இருந்து இரு கிளாம்பிங் நட்களையும் தளர்த்தி யூனிட்டை வெளியே எடுக்க வேண்டும். காம்பவுண்ட் ஸ்லைடின் கிராஜுவேட்டட் காலரை அகற்றுவதற்கு டேப்பர் பின்னை அகற்ற வேண்டும். கிராஸ் ஸ்லைடின் டவுன் டெயில்களில் இருந்து ஜிப் ஸ்ட்ரிப்பை வெளியே எடுக்கவும். அதனால் இதனை எளிதாக வெளியே இழுக்க முடியும். டேப்பர் பின்னை அகற்றியவுடன் ஏதேனும் சேதம் அல்லது சிதைவு இருக்கிறதா என ஆய்வு செய்ய வேண்டும். பின் சேதமடைந்திருந்தால் புதிதாக ஒன்றை மாற்ற வேண்டும். இப்போது கிராஸ் ஸ்லைடில் இருந்து லெட் ஸ்க்ரூ இணைப்பை பிரிக்க வேண்டும். பின்னர் கிராஜுவேட்டட் காலரை அகற்றுவதற்கு கிராஸ் ஸ்லைடு ஃபீட் ஸ்க்ரூவில் இருந்து லாக் நட்களை தளர்த்த வேண்டும்.
இப்போது சாடல் கிளாம்பை தளர்த்தி அகற்றவும். பின்னர் டெயில் ஸ்டாக் யூனிட்டை வெளியே நகர்த்தி பெட்டிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும். அதேபோல சாடல் யூனிட்டை வலது முனை நோக்கி நகர்த்தி மெஷின் பெட்டிலிருந்து வெளியே எடுக்க வேண்டும். பாகங்களை முழுவதுமாக கெரோசின் ஆயில் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும். பின்னர் பாகங்களை ஒரு பனியன் கிளாத் கொண்டு துடைத்து அவற்றை ஒரு ட்ரேயில் வைக்க வேண்டும். இப்போது பாகங்களில் ஏதேனும் சேதம் மற்றும் தேய்மானம் இருக்கிறதா என கண்ணால் பார்த்து ஆய்வு செய்ய வேண்டும். பின்னர் லூப்ரிகேட்டிங் ஆயில் கொண்டு பாகங்களை லூப்ரிகேட் செய்ய வேண்டும். அனைத்து பாகங்களையும் லூப்ரிகேட் செய்த பிறகு லேத் பெட்டின் மீது சாடலை பொருத்தி சாடலை ரீஅசெம்பிள் செய்யவும். பின்னர் சாடல் மவுண்டிங் போல்ட்களை பாதுகாப்பாக இன்சர்ட் செய்து டைட் செய்யவும். அடுத்ததாக லேத் பெட்டின் மீது டெயில் ஸ்டாக் யூனிட்டை இன்சர்ட் செய்து டைட் செய்யவும். சாடல் கிளாம்பை ரீஅசெம்பிள் செய்து பின் சாடல் ஸ்மூத்தாக நகருகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள அதன் மூவ்மெண்டை ஆய்வு செய்ய வேண்டும். பின்னர் ஜிப் ஸ்ட்ரிப்பை இன்ஸ்டால் செய்து கேரேஜ் ஸ்மூத்தாக நகருகிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள அதன் மூவ்மெண்டை ஆய்வு செய்ய வேண்டும். டவுடெயில் அசெம்பிள் செய்யப்பட்டவுடன் ஃபீட் ஸ்க்ரூ ஹேண்டிலை மீண்டும் திருகி ஃபிட் செய்யவும். அனைத்து ஹேண்டில்களும் அதிகமாக டைட் செய்யப்படாமல் பாதுகாப்பாக டைட் செய்யப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். அனைத்து பாகங்களும் ரீஅசெம்பிள் செய்யப்பட்டவுடன் பவர் சப்ளையை ஆன் செய்ய வேண்டும். இறுதியாக லேத் கேரேஜ் ஃபங்க்ஷனை ஆய்வு செய்யவும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். காம்பவுண்ட் ஸ்லைடில் இருந்து டூல் போஸ்டை அகற்றி லேத் கேரேஜை டிஸ்மாண்டில் செய்ய வேண்டும். சாடல் கிளாம்ப் அகற்றப்பட்டவுடன் டெயில் ஸ்டாக் யூனிட் மற்றும் சாடல் யூனிட்டை வரிசையாக நகர்த்தி அகற்ற வேண்டும். டிஸ்மாண்டில் செய்யப்பட்ட பாகங்களை கெரோசின் ஆயில் பயன்படுத்தி சுத்தம் செய்து பின்னர் சேதம் மற்றும் தேய்மானம் இருக்கிறதா என ஆய்வு செய்ய வேண்டும். பாகங்களை லூப்ரிகேட் செய்த பிறகு அவற்றை மீண்டும் வரிசையாக அசெம்பிள் செய்து அதன் ஃபங்க்ஷனை பரிசோதிக்க வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். லேத் கேரேஜின் கிராஸ் ஸ்லைட் மற்றும் ஹேண்ட் ஸ்லைடை டிஸ்மாண்டிலிங், ஓவர்ஹாலிங் மற்றும் அசெம்பிளிங் செய்வது குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.